கூலி பாடல் தற்பொழுது இணையம் முழுக்க ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த பாடலை எப்பொழுதோ கேட்ட அஜித் அனிருத்திடம் சொன்ன வார்த்தை தற்பொழுது வைரல் ஆகி வருகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் கூலி. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தில் ரஜினிகாந்துடன் கன்னட நடிகர் உபேந்திரா, தெலுங்கு நடிகர் ராகார்ஜுனா, மலையாள நடிகர் சௌபின் சாகிர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பாலிவுட் நடிகர் அமீர் கான் முக்கிய ரோலில் நடித்திருப்பதாக சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருந்தார். இது தவிர தமிழ் சினிமா பிரபலங்களான சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோரும் கூலி படத்தில் நடித்துள்ளனர். பூஜா ஹெக்டேவும் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறார். படத்தில் ரஜினிகாந்த் தேவா என்கிற கேரக்டரில் நடித்துள்ளதாக படக்குழு அறிவித்தனர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்தும் முதன்முறையாக இணைந்துள்ள படம் இது என்பதால் இதற்கு ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது. கூலி திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து உள்ளார். இப்படத்தில் நடிகர் சிம்புவின் தந்தை டி ராஜேந்தர் ஒரு குத்து பாடலை பாடியிருக்கிறார். சிக்கிட்டு என தொடங்கும் அப்பாடலின் பிலிம்ஸ் வீடியோ ஏற்கனவே வெளியாகி இணையதளத்தில் படு வைரலானது. இந்த நிலையில் அந்த பாடலின் முழு வெர்ஷனையும் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியிட்டுள்ளனர். இதனை கடந்த வாரமே ரிலீஸ் செய்ய இருந்தனர். ஆனால் சில காரணங்களுக்காக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் இந்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. கூலி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சிக்கிட்டு வைப் பாடல் வரிகளை அறிவு எழுதியுள்ளார். கூலி பாடலில் மாசாக ரெட் கலர் மகேந்திரா எலக்ட்ரிக் காரில் வந்து இறங்கிய அனிருத் தோளில் சங்கிலியை போட்டுக்கொண்டு கெத்தாக கூலி ஷூட்டிங் பாட்டுக்குள் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த பாடலை விடாமுயற்சி படத்தின் போதே அஜித் கேட்டு அனிருத்தை பாராட்டி இருந்தார். விடாமுயற்சி படத்திற்கு அனிருத் தான் இசையமைத்திருந்தார். அப்பொழுதே கூலி படத்தின் பாடல்களை தயார் செய்திருந்தார் அனிருத். அதனை கேட்டு ரஜினி சார் வேற லெவலில் நடனமாடி இருப்பதாகவும் அஜித் கூறியிருந்தார். தற்பொழுது பல பிரபலங்கள் இந்த பாடலை கேட்டு கொண்டாடி வருகின்றனர். தியேட்டரில் ரசிகர்கள் சம விருந்தாக இந்த பாட்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக ரஜினிக்கு ராஜேந்தர் பாடியிருப்பதால் இந்த பாடல் மீது உச்சகட்ட ஆவலை வைத்திருக்கிறார்கள் ரசிகர்கள். படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கிறது.